எப்பாடே எதுக்குடா இப்படி அடிச்சுக்கிறீங்க? இந்த யானை பலம் பாடி பில்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய டிவிக்கு அட்வொகேட் நெல்சன் வீட்டுக்கு போயிட்டு பொருளோட போயிட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. அவங்களோட ஃபேமிலி மெம்பரையும் அடிச்சிருக்காரு. ஒரு உண்மை என்னன்னா, பாடி பில்டிங்குக்கும் ஸ்ட்ரீட் ஃபைட்டிங்குக்கும் சம்மந்தமே கிடையாது. பாடி பில்டிங் வேற, ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் பாக்ஸிங் இதெல்லாம் வேற. ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் பாக்ஸிங்லாம் பயங்கரமா ட்ரெயின்டான இருக்கணும், மைண்டெல்லாம் ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும், ரொம்ப காமாக இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி அருவா கலாச்சாரம், வீட்டுக்குள்ளே பூந்து அடிக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டும். இந்த நாங்குநேரியில் நடந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் இறந்துட்டாங்க. ரொம்ப பல பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த சண்டையை பார்க்கும்போது எனக்கு அந்த நாங்குநேரியில் நடந்த கொலைவெறி தாக்குதல் தான் ஞாபகம் வருது. இந்த சண்டையில் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அது வந்து என்னென்னா, அடுத்த தடவை சண்டைலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஷ்டி சட்டை லுங்கி இதெல்லாம் கட்டவே கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், பாடி பில்டிங் வேறு, ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் வந்து வேறு. ஸோ கிக் பாக்ஸிங் அப்புறம் பாக்ஸிங் இதெல்லாம் வேறு வேறு. ஓகேவா? யானை பலம் லேகியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா. அண்டு நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா வாழணும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வாக்கிங்லாம் போய் வாழணும். தினமும் வாக்கிங் ஜாகிங் இதெல்லாம் போகணும். ஸோ இதான் கைஸ், பை பை, டேக் கேர், லவ் யூ.